BSNL தொலைபேசி இணைப்பு முறைகேடு வழக்கில் தயாநிதியின் முன்னாள் தனிச் செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட 3 பேரிடம் சிறையில் விசாரணை நடத்த CBI-க்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக தயாநிதி பதவி வகித்தபோது BSNL தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதன் மூலம் 420 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக CBI வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக சன் டிவி அதிகாரிகள் கண்ணன், ரவி மற்றும் தயாநிதியின் அப்போதைய தனிச் செயலாளர் கௌதமன் ஆகிய 3 பேரை CBI கைது செய்தது. 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க CBI தாக்கல் செய்த மனுக்கள் CBI சிறப்பு நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து மீண்டும் CBI நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கைது செய்யப்பட்ட 3 சிறையில் விசாரணை நடத்த அனுமதி கோரப்பட்டது. இம்மனு வியாழனன்று CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. CBI-யின் கோரிக்கையை ஏற்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேரிடமும் சிறையில் February 6, 7, 8 ஆகிய 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை விசாரணை நடத்த அனுமதி அளித்து நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவிட்டார்.